Hello friends, welcome to channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து C program to print even number from 1 to n using for loop and if statement. நம்ம for loopையும் if statementையும் வச்சு 1 ல இருந்து n வரையும் நம்ம கொடுக்கிற நம்பர் வரையும் நம்ம வந்து even number வந்து print ஆகும். அதுக்கு எப்படி நம்ம program எழுதலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க, bell button-ஐ press பண்ணிக்கோங்க. As include stdio.h int main ஓபன் பண்ணிக்கலாம். int இதுல வந்து நான் ரெண்டு வேரியபிள் நேம் கொடுத்திருக்கேன், i num ன்னு கொடுத்திருக்கேன். printfல வந்து please enter the maximum limit value. நம்ம என்டர் பண்றோம், maximum limit value இங்க வந்து என்டர் பண்ண போறோம். நம்ம எவ்வளவு என்டர் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஈவன் நம்பர் வந்து நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். scan of %d num அந்த நம்பரை ஸ்கேன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் printf even number between 1 and நம்ம எவ்வளவு நம்பர் கொடுத்துருக்கோமோ, இப்போ சப்போஸ் நான் 10 கொடுத்துருக்கேன்னா 10 எவ்வளோ அந்த 1ல இருந்து 10 வரையும் எவ்வளோ ஈவன் நம்பரோ அது பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் i equal to 1 i less than equal to num i plus plus. இதில் வந்து ஃபஸ்ட்டு i equal to 1 நான் கொடுத்துருக்கேன்னா 1 வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு இப்போ வந்து கண்டிஷன் செக் பண்ணும். i less than equal to நான் கொடுத்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கா. இப்போ நான் 10ன்னு கொடுக்குறேன்னா எண்ணில் வந்து நான் 10ன்னு கொடுக்குறேன்னா 1 less than equal to 10ன்னு பார்க்கும். ஆமாம் அப்படின்னு சொன்னால் அது உள்ளே போகும். உள்ளே போய் இஃப் கண்டிஷனில் 1 modular of 2 equal to 0 செக் பண்ணணும். அது வந்து 0 வராது. அதனால வந்து இது வெளியே வந்துட்டு i ப்ளஸ் ப்ளஸ்ன்ற இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 plus 1 and increment ஆகிறப்போ 2 ஆகும். 2 வந்து இப்போ i equal to 2வா, இப்போ 2 less than equal to 10 நம்ம கொடுத்துருக்க நம்பர் 10க்கு கீழே 2 இருக்கா. ஆமாம், அப்போ வந்து என்ன ஆகும், இஃப் கண்டிஷனில் போகும். இஃப் 2 modular of 2 equal to 0வா, இப்போ 2 divided by 2 0 0 equal to 0 ரெண்டுமே வந்து கண்டிஷன் ஓகே ஆகுது. இப்போ எது வந்து பிரிண்ட் ஆகும், %d i என்ன நம்பரு 2ன்றது வந்து பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல ஸ்லாஷ் டீன்னு கொடுத்துருக்காங்கல்ல, %d ஸ்லாஷ் டீன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லாஷ் டி வந்து ஹரிசாண்டலாக பிரிண்ட் ஆகிறதுக்காக ஸ்லாஷ் டி 2 4 8 அப்படின்னு ஹரிசாண்டலாக பிரிண்ட் ஆகிறதுக்காக இங்கே நம்ம ஸ்லாஷ் டி கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஃபார் லூப் வந்து நம்ம 10 வரையும் வந்து செக் ஆகும். இப்போ நம்ம கண்டிஷன் வந்து 10 less than equal to 10 அப்படின்றப்ப ஆமான்னு வரும். அதோட நம்மளுக்கு வந்து 10ஓட வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா, ப்ளீஸ் என்டர் த மேக்ஸிமம் லிமிட். நான் 10 கொடுக்குறேன்னா ஈவன் நம்பர் பிட்வீன் 1 to 10 ஆர் 2 4 6 8 10ன்னு பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா இப்போ நான் ப்ரோக்ராமில் வந்து நான் நம்பர் கொடுத்துட்டே வரேன் பாருங்கள். இப்போ ப்ளீஸ் என்டர் மேக்ஸிமம் லிமிட்டில் நான் 10ன்னு கொடுக்குறேன். 10ன்னு கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து அது என்னென்ன வந்து ஸ்கேன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர் பிட்வீன் 1 and 10 1 and 10ன்னு வருதா. இப்போ ஃபார் லூப்புக்கு போகும். 1 less than equal to 10ன்னு வருமா. நெக்ஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷனுக்கு போகும். இஃப் கண்டிஷனில் வந்து அந்த 1 modular of 2 equal to 0 வருதா, வராதுன்றப்ப அது ஸ்கிப் ஆகிட்டு மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகும். நம்ம கண்டிஷன் வந்து அங்கே வரலை, அதனால ஸ்கிப் ஆகிட்டு பிரிண்ட் ஆகாமல் இன்க்ரிமெண்ட்டுக்கு போகும். i ++ன்றதுல 1 + 1 2. இப்போ மறுபடியும் ஃபார் லூப்பில் i equal to 2ன்னு வரும். 2ன்னு வரப்ப i less than equal to 10ன்ற இடத்துல 2 less than equal to 10 எஸ்ன்னும் போது இஃப் 2 modular of 2 equal to 0 0 equal to 0ன்னு வரனால நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஐக்குள்ளே 2ன்னு பிரிண்ட் ஆகுது. இதே மாதிரி 2 பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து எங்கே போகும்னா மறுபடியும் இன்க்ரிமெண்ட்டில் போகும். இன்க்ரிமெண்ட்டில் போனோன்னா 2 + 1 எது 3ன்னு வந்து எதுவாகுது. i equal to 3ன்னு போகுது. 3 less than equal to 10ன்னு போகுது. அதுக்குள்ளே இஃப் கண்டிஷனுக்குள்ளே 3 modular of 2ன்னு போகுது. equal to 0ன்னு போகும். இது வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ கிடையாது. மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 + 1 4 ஆகும். i equal to 4 4 less than equal to 10. இப்போ வந்து இஃப் கண்டிஷனில் போகும். 4 modular of 2 equal to 0.
ஆமாம், இப்போ வந்து 4/2 வந்து 0, 0 = 0. இது வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகுது, அதனால் பிரிண்ட் ஆகும் 4. 2க்கு அடுத்தது 4ன்னு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி 6, 8, 10 வரையும், ஏன்னா 10 வந்து ஈக்குவல் டுன்னு நம்ம கொடுத்துருக்கறனால நம்மளுக்கு 10 வரையும் வரும். நம்ம சப்போஸ் ஈக்குவல் டு இல்லை அப்படின்னா 10 வராது. நம்ம ஈக்குவல் டு கொடுத்துருக்கறனால 10 வரையும் வரும். இப்போ நம்ம அவுட்புட் 2, 4, 6, 8, 10ன்னு வரும். 10 லிமிட் வந்து 10ன்னு கொடுத்துருக்கறனால வருது. இதே நீங்கள் வந்து 4000, 3000 அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது. ஏன்னா வந்து இன்டீஜர் டைப்பில் வந்து நம்ம பண்ணுறப்ப %d கொடுத்துருக்கோம்ல, இன்டீஜரில் வந்து அவ்வளோ பெருசு வராது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இன்டீஜர் டைப் கொடுத்தனால நம்மளுக்கு 3000, 4000ல் நம்ம வந்து என் நம்பர் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா லாங் இன்டீஜர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த இது வரும். அதுக்காக நான் லாங் இன்டீஜர் மாற்றிக்கிறேன். %dன்ற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து %LDன்னு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து 3000 கொடுக்குறேன்னா என்னோட 1 to 3000 ஈவன் நம்பர் எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் ஆகி காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.